வணக்கம் சார். வணக்கம். கேபிஐ பாலாவை பற்றி ஒரு 5 நாளாக அலிகேஷன் வச்சுருக்காங்க. அதாவது அவர் பண்ணுற பிலான்த்ராபிஸ்ட் எல்லாமே ஃப்ராட் வேலைன்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே அவரோட போர்டெல்லாம் தப்பான நம்பராக இருக்குது. இன்சூரன்ஸ் போர்டில் எஃப்சி கார்டில் உள்ளான அலிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. அதை பற்றி உள்ள கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்ன தான் நடந்தது? அது உண்மையா பொய்யா? உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா திரு பாலா அவர்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா, பாலா அவர்களை நம்ம எப்படி தெரியுங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் நம்ம சின்ன வயசில் ஷோ எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கோம்னா, சைடில் பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு நகைச்சுவையாக காம்போ பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காமெடியாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர் சமீப காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் மக்கள் நம்ம மத்தியில் ரீச் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ அந்த படம் எல்லாம் கிடையாது, அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ரீச் ஆனதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, மக்களுக்கு உதவி செய்கிறது. அது உதவி எப்படி செஞ்சாங்கன்னா, சின்ன சின்னதாக சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து தொடங்கி இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 5 ஆம்புலன்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு 5 முதல் 7ன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 ஆம்புலன்ஸ் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. 5 ஆம்புலன்ஸ் கிட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்களோட சேவைக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி இந்த பையன் என்னடா இது கடன் வளர்ந்து காம்போ பண்ணி தான் நான் சம்பாரித்தேன், இன்டர்வியூ எடுத்து தான் சம்பாரித்தேன், நான் ஷோ போய் அதில் கிடைக்கிற காசு வச்சு 5000 10,000 வச்சு தான் மக்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் இன்னைக்கு ஆம்புலன்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு. அது ஏன் வியந்து பார்க்குறாங்கன்னா, அவர் யார்கிட்ட இருந்துமே டொனேஷன் வாங்குறது இல்லை. கரெக்ட். அவரோட சொந்த உழைப்பில் தான் அவர் அதை செய்கிறாரு. அதனால தான் எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் டொனேஷன் எதுவும் வாங்குறது இல்லை, ஸோ அதனால் நான் என் சொந்த காசில் தான் நான் மக்களுக்கு செஞ்சிட்ருக்கேங்கிறது. நான் எந்த ஒரு இடத்துல எனக்கு பணம் கொடுங்கன்னும் கேட்டது கிடையாது. நானும் அதை பார்த்துருக்கேன். அவர் கேட்டதா ஒரு அலிகேஷனும் வரல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னடா இந்த பையன் ஹாஸ்பிட்டல் வரை கட்டி மக்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு கேள்வி எழுது. அப்போ எழும்போது தான் ஒரு பத்திரிகையாளர் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒருத்தர் இவரை ரிவீல் பண்றேன்னு பேர்ல. ஆமா கண்டிப்பா 1-2 பேர் நிறைய இதை பத்தி பேசியிருந்தாரு. இப்போ உமாபதினு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. அதாவது மூத்த பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. அதாவது அவரை நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிடல. அதாவது என்னோட வயசு தான் அவரோட அனுபவம் அதுங்கிற வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எப்படின்னா, பாலா சர்வதேச கைக்கூலி. பாலா கொடுத்த 5 ஆம்புலன்ஸும் போலியானது. அந்த 5 ஆம்புலன்ஸோட நம்பர்ஸையும் ரிவீல் பண்ணி அந்த 5 ஆம்புலன்ஸுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, எஃப்சி கிடையாது, அது பயன்பாட்டில் கிடையாது, எதுவுமே இல்லைங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அதுவும் ஆதாரப்பூர்வமாக தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இதில் இது வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா, பாலா யார்கிட்டே நன்கொடை வாங்காமல் எப்படி இந்த பையனால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுங்கிற விஷயத்துக்கு பின்னாடி தான் அவர் என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா, கார்பரேட்ஸ் இந்த மை V3 ஆட்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா, இப்போது நீங்கள் பணம் போடுங்க அப்படிங்கிற ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 கிடைக்கும், 50,000 போட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா கிடைக்கும். அது ஊரில் எந்த தொழில் பண்ணாலும் அப்படி கிடைக்காது. எப்படி பார்த்தாலும் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, நான் இதுவும் மக்களுக்கு வேண்டி தான் பண்ணேன், இந்த காசையும் வச்சு நம்ம உதவி செய்கிறேன் தான் அவர் சொல்ல போகிறாரு. இல்லை, குற்றச்சாட்டு வச்சது என்னன்னா, இது மாதிரி ஆப்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள் தான், நிறுவனங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலாவுக்கு பணத்தை கொடுத்து ஃபண்டிங் பண்ணி ஒரு அஜெண்டாவை இவரை வளர்த்து விடுறது. அதாவது இது வரைக்கும் எந்த அஜெண்டாவும் புகுத்தப்படலை. பர்சனல் பிராண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, பாலாவை தன்னைத்தானே அவரை வளர்த்துக்கிறதுக்காக மக்கள் மத்தியில் நீங்க நல்லது பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா ரீச் ஆகும். இது எதனால என்ன பேச்சு பொருள் ஆகுதுன்னா, பாலா யார்கிட்ட இருந்துமே டொனேஷன் வாங்குறது கிடையாது. இருப்பினும் இவரோட உதவியை அவர் வெளிப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. இவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எதுக்கு வெளிப்படுத்துறேன் என் உதவியன்னா, 4 பேர் இதை பார்த்து பண்ணுவாங்க, 4 டொனேஷன் வரும், இவர் தான் டொனேஷனை வாங்கலையே, அப்போ எதுக்காக இவர் தனது உதவியை வெளிப்படுத்தணும்? வெளிப்படுத்துறதுனால அடுத்தவங்களோட மனசு தானே புண்படும். அது எல்லா மனுஷங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதானே யதார்த்தமான சிந்தனை. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆக்சுவலாக தான் யார்கிட்டே டொனேஷன் வாங்காமல் என்னோட காசு வச்சு தான் நான் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன ஒரு ரைஸ் ஆகுதுன்னா, இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு பிள்ளைக்கு ஒரு ஊசி 1 கோடி ரூபாய் கிட்ட செலவாகுது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஊசிக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அதை வீடியோ பேசி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மக்கள் யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ, 10 ரூபா 1 ரூபாயில் தொடங்கி லட்சம் ரூபாய் வரைக்கும் அஃபோர்ட் பண்ண முடிகிறவங்க பாலா மூலமாக கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் வீடியோ எடுத்து பேசுறது மூலமாக மக்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது, அதே தாண்டி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது என்னென்னா, 3 குற்றச்சாட்டு
இருக்குல்ல, அதாவது வந்து வண்டிகள் ஃபேக்கு, அதே தாண்டி இவரை வந்து சர்வதேச கைகூலியாக வளர்த்து விட்றாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னா, அதாவது வந்து மன்னிக்கவும் பக்கத்தில் வேலை நடந்துட்டு இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக சவுண்ட் கேட்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. வர்ற காலத்தில் அதை சரிப்படுத்திப்போம். அதாவது என்னன்னா, மூணாவது குற்றச்சாட்டு வந்து என்னன்னா, லைக் வந்து இவர் வந்து சர்வதேச கைகூலியா இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக பாலாவை வளர்த்து விட்டு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து லைக் ரொம்ப லைக் கெட்ட பேர் ஆட்சிக்கு வரும்போது நேபாளில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பாலாவை வளர்த்து விட்டு ஒரு அரசியல்வாதியாக கார்பரேட்ஸ் எல்லாம் ஃபண்டிங் பண்ணி இவரை வந்து ஒரு ஆட்சியை நிறுவுறது அளவுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட, அதாவது கார்பரேட்ஸோட அஜெண்டாவை எல்லாத்தையும் இதில் புகுத்திடுவாங்க. கார்பரேட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டெர்லைட் இருக்கு, இப்போ அதை தாண்டி வந்து வேதாந்தா இருக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நம்ம ஊரில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அஜெண்டாவை திணிக்கிறதுக்காக இந்த நபரை வளர்த்து விட்டு இவங்களுக்கு ஸ்பான்சர். ஆமா, கண்டிப்பா என்ன வருங்காலத்தில் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஸ்பான்சர் பண்ணி இவரை வந்து வளர்த்து விடுறதுக்காக அப்படின்னு ஒரு அஜெண்டாவை அவர் சொல்றாரு. ஓகேவா, நான் என்ன கேட்குறேன், பாலா அவர் வளர்த்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ ஒரு பிரபலமாக வளர்ந்து வர்றாரு. இது வரைக்கும் எந்த அஜெண்டாவும் புகுத்தப்படலை அவரால். நீங்கள் வந்து திமுக ஓட்டு போடுங்க, நீங்கள் அதிமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு எந்த இடத்துல சொல்லலை. ஒரே ஒரு இடத்துல சீமான் அவர்கள் என் தம்பி பாலான்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரை பற்றி பேசியிருந்தார். அவ்வளோதானே தவிர எந்த இடத்துலையும் அவர் பேசல. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 3 குற்றச்சாட்டையும் சொல்கிறேன். ஆம்புலன்ஸ் விஷயத்த சொல்கிறேன். உண்மையிலே நானும் செக் பண்ணியிருந்தேன். ஆம்புலன்ஸில் கிட்டத்தட்ட 5 ஆம்புலன்ஸில் அவர் சொன்ன 94 உள்ள ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 31 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸும் உண்மையிலே இன்னைக்கு நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த ரிப்ளை வீடியோவில் அவரே பேசிட்டார். என்னன்னா, இந்த ஆம்புலன்ஸ் வந்து நான் கரேஜ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு ஆம்புலன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோங்கிறத அதை வெளியே சொல்லலை. மிச்சம் இன்னும் 4 ஆம்புலன்ஸில் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது, அதுலேயும் எஃப்சி கிடையாது. அதை பற்றி வழக்கம் எதுவும் கொடுக்கப்படல. அதில் எனக்கு வந்து பாலா கிட்ட மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நல்லது பண்ணுறீங்க. நான் ஏன் வந்து பாலாவோ கண்மூடித்தனமாக எதிர்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னா, இவ்வளோ நாள் நல்லதாக நம்ம பாலாவை பார்த்தோம், நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் பாலாவை பார்த்தோம். ஆனால் இந்த 5 ஆம்புலன்ஸ் விஷயத்தில் அந்த பிம்பம் உடையதில்லை. ஸோ உண்மையில நானும் சொல்கிறேன், உண்மையில அந்த ஆம்புலன்ஸ் ஃபேக்கு தான். உண்மையிலே ஆம்புலன்ஸுங்கிற ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்திருக்கணும்னா கண்டிப்பாக அதில் வந்து இன்சூரன்ஸ் இருந்திருக்கணும், எஃப்சி இருந்திருக்கணும். ஒரு வண்டிக்கு எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட முடியும். ஸோ ஒரு உயிரை காக்கிற ஒரு வண்டிக்கே இன்சூரன்ஸ் இல்லைன்னா அப்போ உள்ளே இருக்க பேஷண்ட்ஸோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது அது கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேட்டட் கிடையாது, ப்ரைவேட்டுக்கு அசோசியேட்டட் கிடையாது, எதுவுமே கிடையாது. தனியாராக இந்த ஆம்புலன்ஸ் நிறுவிட்டு இருக்குன்னா அப்போ அது எந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்குங்கிற ஒரு விஷயம் அதை பாலா அவர்கள் விளக்கத்தை கொடுக்கல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்டோ கொடுத்துருந்தார். அந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு ஒரு ஆட்டோ கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்டோவுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் என்கிட்ட கேட்டிங்கன்னா உண்மையிலே அது வந்து ஒரு பிம்பம் தான். உண்மையில அது வந்து லைக் வந்து பாலா அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் தான் தள்ளப்படுறாரு. அவர் வந்து ரிப்ளை வீடியோவில் கூட நான் வந்து ஒரு படம் நடிச்சதுனால நீங்கள் வந்து எல்லாரும் வந்து என்ன தாக்கிட்டீங்க, ஒரு படம் நடிச்சது குத்தமாடா. ஆமாம், அதுலேயும் அவரோட படத்தை தான் அவர் ப்ரொமோஷன் பண்ணாரே தவிர அவர் பதிலை ஒழுங்காக சொல்லாமல் போயிட்டாரு. இல்லை நான் என்ன கேட்குறேன், சரி அவரோட ரிப்ளை சொல்கிறேன், படம் நடிச்சது நான் ஒரு குத்தமாடா நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதாவது என்னன்னா, லைக் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா, ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்தா, நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் கட்ட போகிறேன், ஒரு சின்ன கிளினிக் நான் கட்ட போகிறேன் அப்படிங்கிறத எனக்கு ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே, அதாவது ஒரு பையன் ஒரு பைக் ஓட்டிட்டு இருக்கான், டிவிஎஸ் எக்ஸல் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருக்கான், அவன் சொல்கிறான் நான் வந்து இதை வந்து ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். ரேபிடோவா ஏதோ ஒரு ஆப்பில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்த ஆம்புலன்ஸ் வந்து நான் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது. சரி அவங்க என்ன ரேபிடோவில் அது என்ன மினி ஸ்கூட்டின்னு வருமா, அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அந்த 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 விஷயத்துக்குள்ளே நான் வரல. நீங்கள் சொல்கிறது வந்து லைக் சர்வதேச ஜியோ பாலிட்டிக்ஸ் இல்லை வந்து okay I'm not coming through that. I'm just asking you the question whether the Rapido have the option to select the TVS XL to make a journey. நான் என்ன சொல்ல whether it's happening or இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரேபிடோவில் இந்த வண்டியை வந்து டிவிஎஸ் எக்ஸலை ரேபிடோவில் போட்டு ஓட்டலாங்கிறதுல அனுமதி இருக்குதா இல்லையாங்கிறத அந்த பையன் தான் சொல்லணும், யாரு பாலா தான் சொல்லணும். அனுமதி இருக்கா இல்லையான்னு கேட்கல, அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குதா. ஏன்னா மினி ஸ்கூட்டி கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிங்க் ஸ்கூட்டி. பட் இதுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஆப்ஷன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது என்ன உருட்டா இருக்கு? நீங்க சொல்றது மாதிரி உருட்டா இருக்கு, ஆப்ஷன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன், இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது யாரு? நான் ஒத்துக்கிறேன், பாலா அவர்கள் கொடுத்த ஆம்புலன்ஸ் ஃபேக். பாலா அவர்கள் கொடுத்த அந்த டிவிஎஸ் எக்ஸல் மூலமா அந்த பையன் ஒரு ஏதோ ரேபிடோவா ஏதோ ஒரு இதுல ஓட்டுறான்னு சொல்றாங்கல்ல, அதுல ஆப்ஷன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களா. அப்ப அதுவும் ஃபேக்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டோ ஒரு மாற்றுத்திறனாளிகள் கொடுத்தாங்க, அதுவும் ஃபேக்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இன்சூரன்ஸ் கிடையாது, எஃப்சி கிடையாது, எதுவும் கிடையாது, அதுவும் ஃபேக்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி கொடுத்தாருல ஒரு பிள்ளையோட ஒரு ஊசிக்கு
1 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு எத்தனை பேர் ஃபண்டிங் கொடுத்து அந்த புள்ள உயிர் காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, பாலா அவர்களை அணுகி தான் எனக்கு வந்து கிடைச்சது ஒரு ஊசி போடுறதுக்கு, என் புள்ள இன்னும் உயிரோட இருக்காங்கிறது. இந்த 5 ஃபேக்கா இருக்கட்டும், ஒரு புள்ள உயிரோட இருக்குல்ல, அதாவது நான் என்னோட பார்வையை நான் எப்படி கண்டிப்பா இதை நம்ம யாருமே எதிர்க்க முடியாது. கண்டிப்பா அது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் தான். நான் என்னோட பார்வையை நான் எப்படி பாக்குறேன்னா, 5 ஆம்புலன்ஸ் நீங்க பண்றது ஒரு விம்பம், ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க, ஆட்டோ ஃபேக்கான ஒரு விஷயத்த நீங்க கொடுத்து ப்ரொமோட் பண்ணீங்க. இது மூலமா ஒரு கூட்டத்தை எடுத்து அந்த கூட்டத்து மூலமா ஒரு கிரௌட் ஃபண்டிங் பண்ணி ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்துட்டு அவர் 50 லட்ச ரூபாய் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 கோடி ரூபாய் இந்த பிள்ளை கொடுத்துட்டாரு வைங்களேன். சரி, அந்த புள்ள உயிரோட இருக்குல்ல, இந்த 50 லட்ச ரூபாய் இவர் எடுத்துட்டாருங்கிறது இடி வரட்டும், அவங்க செக் பண்ணட்டும், அவங்க வெரிஃபை பண்ணட்டும், நீங்கள் கொடுத்தவங்க நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம பண்ண முடியும். பாலாங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நபர்கிட்ட போய் நான் போய் கேள்வி கேட்க முடியாது. நான் வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இவ்வளோ ஃபேக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் நான் உமாபதி அவர்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரு கோரிக்கையாக கேள்வியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, உண்மையிலே இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியை நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பைக்கை ரோட்டில் ஓட்டிகிட்டு போனால் கூட போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக டீடைன் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸ் இல்லையா, எஃப்சி இல்லையா, வண்டி நீ எப்படி ஓட்டலாங்கிறது, சரி ஃபைனை கட்டி இன்சூரன்ஸை கட்டி நீ எடுத்துகிட்டு போங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஊரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, ஃபேக்காக ஒரு பிம்பத்தை கொடுக்கும்போது அதை கண்காணிக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது. 2வது யார் இருக்காங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அந்த இடத்துல நான் அட்வொகேட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, உமாபதி அவர்கள் ஒரு வழக்கை தொடுத்து நீங்கள் அவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது அது உங்களுடைய முயற்சிக்கு ஒரு நல்ல முயற்சியாக இருக்குமே தவிர, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆம்புலன்ஸ் கொடுத்தது ஒரு ஃபேக்கான விம்பமாக இருக்கட்டும், ஒரு புள்ள உயிரோட இருக்காங்க. இன்னொரு விஷயத்தான் சொல்கிறேன், ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் மவுண்ட் ரோட் பக்கத்தில் காரில் போயிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பையன் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 3 வீல் ஸ்கூட்டர் மாதிரி ஒரு வண்டி, பேக்கில் என்னென்னா அந்த துணியை வச்சு அந்த ஒருத்தர் மட்டும் உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டர், அதுக்கு பின்னாடி யாரோட ஃபோட்டோ இருக்குன்னா பாலாவோட ஃபோட்டோ இருக்குது. அப்போ எனக்கே அதை பார்க்கும்போது என்ன மனுஷன் ஏன் கொடுத்துருக்கு, இந்த பையன் ஒரு நபரோட வாழ்வாதாரமே மேம்படுத்துகிற அளவுக்கு தான் வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறதுக்கே இந்த அளவுக்கு ஒரு வண்டியை டிரான்ஸ்போர்ட்டை மேம்படுத்தி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு பின்னாடி பாலா அவர்கள் இருக்காங்கன்னா, நான் எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் விஷயத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். சர்வதேச கைக்கூலியே இருக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வதேச கைக்கூலி கார்பரேட்ஸ் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே ஒரு சினாரியோ மட்டும், ஒரே ஒரு கற்பனையை நான் வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, பாலா அவர்களை வந்து வளர்த்து விட்றாங்க. பாலா அவர்கள் என்ன பண்ணுறாரு, கார்பரேட்ஸ் எல்லாம் யாரோட கையில் இருக்காங்க, பிஜேபி அரசாங்கத்தோட கையில் இருக்காங்க. கரெக்டா? இல்லை கார்பரேட்ஸ் வந்து நடுநிலையாளர்கள். அவர்கள் பிஜேபியும் யூஸ் பண்ணுவார்கள், காங்கிரஸையும் யூஸ் பண்ணுவார்கள். அவங்க யார் வளர்ந்து வர்றாங்களோ அவங்கள அடுத்த ஒரு 25 இயர்ஸுக்கு தயார் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இங்க ஆளும் திமுக ஆட்சி இருக்காங்க. ஸோ எதிர்கட்சி யார் இருக்காங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்காங்க, நாம் தமிழர் ஒரு பக்கம், டிவிக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. கண்டிப்பாக அதிமுக மற்றும் திமுகவுக்கு அவங்களோட கொள்கையை அவங்களே பின்பற்றாதனால கண்டிப்பா இந்த கொள்கையை இழந்த அரசியல் கட்சியானது நீடிக்காது. அதனால அது ஒரு 10 வருடத்தில் செயலிழந்துரும். அதற்கு வேண்டியாக தான் அந்த கண்டென்ட்டுக்கு வெளில போறீங்க. அதாவது என்னன்னா, நான் கேட்க வர்றது என்னன்னா, கார்பரேட்ஸ் வந்து பாலாவுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. ஃபண்டிங் பண்றதுக்கும் அரசியல் கட்சியோட கொள்கைக்கு இன்னைக்கு நம்ம விவாதிக்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ அப்படிங்கிற விஷயத்துல நான் சொல்றேன், அதாவது என்னன்னா, அதிமுகவுக்கும் கொள்கை கிடையாது, திமுகவுக்கும் கொள்கை கிடையாது. இருந்த கொள்கையை முடிச்சுட்டாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தர் பெரியாரோ அண்ணாவோ எழுதி வச்ச கொள்கையை இன்னைக்கு அது பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பாலாவோட விஷயத்துல விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னொரு விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சினாரியோ தான் சொல்றேன். கார்பரேட்ஸ் வந்து பாலாவுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. ஸோ கார்பரேட்ஸ் யாருக்கு சாதகமா இருக்காங்க, ஆளுங்கட்சியான மேல பிஜேபிக்கு சாதகமா இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா தான் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். கீழே திமுகவுக்கு ஃபேவரா இருப்பாங்க. இல்லை வந்து மேல ஆளுங்கட்சியா பிஜேபி இருக்காங்கன்னா இங்கேயும் எதிர்கட்சி அதிமுக பிஜேபிக்கு ஃபேவரா இருப்பாங்க. மேபி இங்க வந்து திமுகவுக்கும் ஃபேவரா இருக்கலாம். அப்ப திமுகவுக்கு எகெயின்ஸ்டா தான் பாலாவை வளர்த்து விடுறாங்கன்னா, திமுகவுக்கு ஃபேவரா இவரை வளர்த்து விடுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. இவங்க யாருக்கும் எகெயின்ஸ்டா வளர்த்து விடல, இந்த அரசியல் கட்சிகளுக்கு எகெயின்ஸ்டா வளர்த்து விடல, மக்களின் அபிமானத்தை பெற வேண்டி இவரை வளர்த்து விட்டுறாங்க. அதாவது உங்களுக்கு வருங்கால அரசியலுக்கு வேண்டி அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்பரேட்ஸ், அதாவது பேசிக் கார்பரேட்ஸ் நம்ம யாரை பார்க்கலாம்னா அம்பானி அதானிஸை பார்க்கலாம். இவங்க வந்து திமுகவை விட்டுருங்க, சாரி, காங்கிரஸுக்கும் ஃபண்ட் பண்ணுவாங்க, பிஜேபிக்கும் ஃபண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்றேன், இல்ல பட் தே வாண்ட் கண்ட்ரோல், தட்ஸ் தி திங். சொல்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க அஜெண்டாவை திணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா என்ன?
இல்ல எனக்கு புரியல. அதாவது அவ்வளவு முட்டாளா இருக்கிறதுனால தான் அவங்க திமுக அதிமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். முட்டாள்களா இருக்கிறதுனால திமுக அதிமுக ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே. ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்கு வரேன். அப்போ புள்ளி விவர புள்ளியாட்டு அண்ணாமலை ஒருத்தர் வந்தார்ல, எவ்வளவு பெரிய விஷயமா, எவ்வளவு பெரிய நபரா, இளைஞர்கள் எல்லாரும் படிச்ச இளைஞர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி போனார்ல, ஜெயித்தாங்களா? இல்ல அவ்வளவு பெரிய ஒரு ஃபேமும் புகழ் எல்லாம் வந்துச்சுல்ல, ஜெயித்தாரா? கிடையாது. இல்ல காரணம் பிஜேபி உள்ள வந்துடும், இவர் பிஜேபியில் இருக்காருங்கிற ஒரு விஷயத்தினால. நாளைக்கு பாலாவை வளர்த்து விடுற ஒரு கார்பரேட்னா என்ன அஜெண்டாவை திணிப்பாங்க? லைக் வந்து கார்பரேட்ஸுக்கு சாதகமான விஷயத்த திணிக்கிறாங்கன்னு வைங்களேன், மக்கள் அந்த அளவுக்கு ஈஸியா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்களா என்ன? இல்ல அதாவது இன்னைக்கு பாலாவை எல்லாரும் உற்று நோக்குறது காரணம் என்னன்னா, நல்லது பண்றாங்கன்னு ஒரே விஷயத்தினால தான். நாளைக்கு வேற ஒன்றும் இல்லை. பாலா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், பிஜேபி அரசாங்கத்துக்கு எல்லாரும் வாக்களிங்க, இல்லை நான் ஒரு கட்சி தொடங்குறேன், அந்த கட்சியோட கொள்கை இதுதான், இந்த கொள்கை வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எதிராக இருக்குன்னா மக்கள் வாக்களிப்பாங்களா? அந்த அளவு மக்கள் முட்டாள்னு நினைக்கிறீங்களா? வருங்காலத்தில் இது யூஸ் ஆகலாம். இன்னைக்கு அவருக்கு பேச்சு எடுபடாமல் போயிடலாம். ஏன்னா அவருக்கு ஒரு இமெச்சூர், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வளரலன்னு நினைக்கலாம் மக்கள். ஆனால் வருங்காலங்களில் அவர் வந்து அவருடைய மெச்சூரிட்டி இன்னும் அதிகமாகிற நேரம், அவரும் ஒரு சமூகத்தில் பெரிய ஆளுன்னு சொல்லப்படுற நேரம், சமூகத்தில் என்னதான் பெரிய ஆளு அவரே யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன். சமூகத்தில் என்னதான் பெரிய ஆளு வளர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கமலஹாசனுக்கு வயசு என்னன்னு தெரியும்ல, எவ்வளவு பெரிய ஆளு, டிவி எல்லாம் அடிச்சு உடைச்சார், அவரை மக்கள் ஏத்தி. கமலஹாசனோட ரெப்புடேஷன் என்பது பாலாவுக்கும் கீழே இருக்கு. பாலாவுக்கு 10 நாள் கமலஹாசன் ஒரு பொதுவில் நிற்கிறாருன்னா, மக்கள் எப்பவுமே மக்கள் பெர்ஃபெக்டாக இல்லாமல் இருந்தாலும் பொதுவில் அவங்களுக்கு வேண்டி நிற்கிற மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க யோசிப்பாங்க. அதனால கமலுக்கு பாலாவும் கம்பேர் பண்ண நேரம், ஈவன் இந்த இஷ்யூக்கு பிறகு கூட கமல்னால பாதி அளவு கூட பாலாவோட ரெப்புடேஷனை கமல் பெற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் அவரெல்லாம் ஓப்பனாகவே அவருக்கு பப்ளிக் ரெப்புடேஷன் இல்லாமல் இருக்குது. நீங்க சொல்றது என்னன்னா கமல் இங்கனா பாலா இங்கங்கிறீங்க. அஸ் அ பப்ளிக் ரெப்புடேஷன், ஒழுக்கம் சார்ந்து மக்கள் எதிர்பார்ப்பது நம்பகத்தன்மையா வாழ்க்கை எது நோக்கி செல்ல வேண்டும், நம்பகத்தன்மையா பாலா இருக்காரு, நம்பகத்தன்மை இல்லாம கமல் இருக்காருன்னு சொல்றீங்க. அது எப்போனா 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டிவி எல்லாம் அடிச்சு உடைச்சாரு கமல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருந்தார் கமலஹாசன். ஸோ அப்ப கமலஹாசன் எல்லாரும் இன்னைக்கு விஜய் அவர்களை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இருந்து மக்கள் நம்புறாங்க இன்னொரு 3வது அணி வந்து ஜெயிக்க போகுதுங்கிறது. அப்படி இருக்கும்போது, இல்ல நான் விஷயத்த சொல்றேன், மக்களோட பார்வையில தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ கமலஹாசன் மாதிரி ஒரு தலைவராக வளர்த்து கொண்டு வந்து அவராலே ஜெயிக்க முடியலைன்னா எப்படி பாலா ஜெயிப்பார்? ஏன்னா கமலஹாசனோட கொள்கை உங்களுக்கு தெரியும்ல. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரா, நான் தான் 3வது அணியாக வரப்போறேன் அப்படிங்கிறது. 3வது அணியாக தனிச்சு நின்னார். தனிச்சு நிற்கும் போது ஸோ அவராலே ஜெயிக்க முடியல, அண்ணாமலை அவர்களாலே ஜெயிக்க முடியல. பாலான்கிற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஜெயித்து கார்பரேட்ஸோட ஃபண்டிங்கை வாங்கி ஜெயித்துருவாங்கன்னா அந்த மக்கள் முட்டாள்னு நினைக்கிறீங்களான்னு நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் கேட்குறீங்களா கார்பரேட்ஸ் வளர்த்து விட்ருவாங்க, நாளைக்கு வந்து மக்களை முட்டாளாக்கி ஜெயித்துருவாங்க அப்படின்னா, அப்போ இவிஎம் மிஷினில் இன்றைக்கே வந்து ஃப்ராடு பண்ணி திருப்பி பாலாவை நிற்க வச்சு அவங்க ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? கார்பரேட்ஸ் கையில தானே எல்லாமே இருக்கு, இவிஎம் மிஷின் அவங்க கையில தானே இருக்கு, அவங்க வந்து பண்ண வேண்டியது. பட் அந்த நம்பகத்தன்மையை தானே ஏற்படுத்த வேண்டும், அதானே அரசியலின் அடிப்படையா இருக்கு. அந்த நம்பகத்தன்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நம்பகத்தன்மை ஒரு விஷயத்துல தான் நீங்க சொல்றீங்க பாலா மேல நம்பகத்தன்மை இருக்கு. அப்ப பாலா ஜெயித்துட்டாரு, அப்ப நம்பகத்தன்மைனால தான் மக்கள் எல்லாரும் பாலாவுக்கு ஓட்டு போட்டாங்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா வருங்காலத்துல பாலா வந்து அவருடைய அரசியல் கொள்கைகள், அவருடைய அரசியல் அவருடைய முன் வைத்திருந்தார்னா மக்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி, நான் என்ன சொல்றேன், சரி ஒரு தகுந்த ஆள் தான் இதை முன் வைக்கிறாருன்னு சொல்லி ஏத்துக்கொள்ளலாம். இல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஒரு சினாரி யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. சரி பாலா வளர்த்து விடுறது என்ன தப்பு இருக்கு? 2 பேரும் மேல குற்றச்சாட்டு இருக்கனால தான் இன்னொரு ஆளை நம்ம தேடி போறோம். கண்டிப்பா பாலா வந்து ரொம்ப எலிஜிபிளான நபராட்ட இருக்கட்டும், அவர் வரட்டும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் காமெடிஸ் வந்து பாடி ஷேமிங் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணுவார் தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டார். நான் இன்னொரு விஷயத்த கேட்கிறேன். நீங்க மக்கள் மத்தியில இருந்து கேள்வியை எழுப்புறீங்க. இன்னொரு விஷயத்த கண்டிப்பா இல்ல இன்னொரு விஷயத்த கேட்கிறேன். பாலாவோட கேரக்டர் அசாசினேஷனை தாண்டி நடிப்பை வச்சுல மக்கள் இந்த அளவுக்கு அவரை வந்து புகழ்ந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடல. ஜஸ்ட் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பையன் வந்து மக்கள் இந்த அளவு பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரே காரணத்தினால தான் பாலாவை நீ தூக்கி வச்சு கொண்டாடுறாரு தவிர அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இது வந்து மூடி மறைச்சிருச்சு. நீங்க சொல்றது வந்து விஜய் டிவியில வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டாரு, அதுக்கு அடுத்தது வந்து அதெல்லாம் மக்கள் தெரியும்ல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். புரிகிறதா? இப்போ நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியுது. நான் சொல்ற ஒரே விஷயம் தான், இன்னைக்கு இந்த பையனை அடிக்கிறதுக்கு என்ன லாபம்?
நீங்கள் சொல்கிற ஒரே விஷயம் ஆம்புலன்ஸ் கரெக்ட், நானும் ஒத்துக்கிறேன் ஆம்புலன்ஸ் தப்பு. நீங்கள் சொல்கிற ரெண்டாவது விஷயம் கைக்கூலியாக இருக்கார், சரி கைக்கூலியாக அவரோட உதவியை ஒரு தனிப்பட்ட ஸ்டுடியோஸ் வந்து அவரோட உதவி செய்கிறது எல்லாமே ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணட்டும். பாலாவை வந்து சர்வதேச கைக்கூலியாகவே இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, பாலா அவர்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது யார்? கார்பரேட்ஸ். பாலா அவரோட ஆம்புலன்ஸ் டூப்பா எல்லாமே ஃபேக்காக இருக்கா? ஃபேக்கு. பாலா அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறது வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறாரா? அதை வந்து லைக் எல்லாமே ஷூட்டிங் பண்ணி பண்ணுறாங்களா? அதுவும் ஃபேக்கு. எல்லாமே இருக்கட்டும், மூணுமே ஸ்கிரிப்டிங்கு ஃபேக்குன்னே இருக்கட்டும். நான் உங்களுடைய லைக் வந்து உமாபதி அவர்கள் நீங்கள் வச்ச குற்றச்சாட்டை நீங்கள் எடுத்து என்ற கேள்வியாகவே எழுப்புறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு இவர் பண்ணது மூலமாக ஒரு புள்ள உயிரோட இருக்குல்ல, எத்தனையோ பேருக்கு உதவி கிடைச்சிருக்குல்ல. அதனால நான் இப்போ மறந்துடுறேன்னு நீங்க சொல்றீங்களா? தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாளா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? இப்படி நான் என்ன சொல்றேன், எக்ஸ்போஸ்ட்னே இருக்கட்டும், பாலா எக்ஸ்போஸ்ட்னே இருக்கட்டும், பாலா செஞ்சது ஆம்புலன்ஸ் தப்புனே இருக்கட்டும். நான் ஒன்று சொல்றேன், இப்போ நானும் சொல்றேன் ஆம்புலன்ஸ் ஃபேக்கு தான். ஆம்புலன்ஸ் நான் பாலாவுக்கு ஜால்ராவே போடல. பாலா எனக்கு யாருன்னே தெரியாது, ஜஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் வந்து மக்கள் மத்தியிலேருந்து நான் பாலாவை பற்றி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். அதாவது என்னென்னா, பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ் ஃபேக். திருப்பியும் சொல்கிறேன், பாலா வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்ணுறாரு, வீடியோ எல்லாமே ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்ணுறாரு. ரெண்டாவது விஷயம். மூணாவது, பாலாவுக்கு வந்து அதை எப்படி நான் வந்து 10 நாள் ஒரு ஷூட்டு போகிறேன், 10 நாளும் போயிட்டே இருக்கேன், 5000 10,000 எனக்கு ஷூட்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆச்சு? 50,000 1 லட்ச ரூபா ஆச்சா? மிச்சம் மீதி செலவெல்லாம் போக ஒரு 50,000 60,000 மிச்சம் எடுக்கிறேன்னு வைங்களேன். அதை வச்சு என்னால் எப்படி மக்களுக்கு இந்த அளவு சேவை செய்ய முடியும்? சரி, ஓகே, நான் கார்பரேட்ஸ் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கார்பரேட்ஸ் ஃபண்டிங் பண்ணுறது இவர் மக்களுக்கு கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒரு 10 ப்ரோக்ராம் 10 ஒரு மாதத்துக்கு 10 வாட்டி மக்களுக்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5 வாட்டி ஸ்கிரிப்டிங்காக பண்ணுறாங்க, 5 வாட்டி மக்களுக்கு உண்மையாக பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஸ்கிரிப்டிங்காக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டிங்காக பண்ணுற விஷயத்தை தான் ரொம்ப பூம் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிரிப்டிங்காக பண்ணுற விஷயத்த ரொம்ப மக்கள்கிட்ட அட்வர்டைஸ் பண்ணி இந்த கார்பரேட்ஸ் இன்னும் பணத்தை கொட்டி என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்க, என்ஜிஓஸ் கிட்ட இவர் வந்து நிறைய என்ஜிஓஸ் கிட்ட சைன் ஆகி இருக்காங்கிறத பாலா உமாபதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். இவரை வந்து ஒரு என்ஜிஓ அக்ரிமெண்ட் போட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, என்ஜிஓ அக்ரிமெண்ட் போட்டு எடுத்தது மூலமாக இவர் வந்து ப்ரொமோட் பண்ணி 5 விஷயம் பண்ணது மூலமாக அது வீடியோ இன்னும் நல்லா ரீச் பண்ணி மிச்சம் 5, அதாவது அந்த 5லேருந்து ஃபண்டிங்கை ரைஸ் பண்ணி இன்னொரு 5 மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது மூலமாக யாருக்கு என்ன கேடு நடந்துச்சு? இல்லை, நடிக்கிறவன் அவன் நடிக்கிறான், இவன் ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறான், இவன் நல்லது பார்க்குறான், ஒரு புள்ள உயிரோட இருக்குது, ஒரு ஊசி 1.5 கோடி ரூபாய் உங்களால் கொடுக்க முடியுமா? இல்லை, ஸ்டாலின் அவர்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது அவைலபிளாக இருக்குது, அவங்களால கொடுக்க முடியுமா? இல்லை, எடப்பாடி அவர்கள் ஆட்சி பண்ணும்போது அவைலபிளாக இருந்துச்சா, அவங்களால கொடுக்க முடியுமா? இல்லாத காரணத்தினால தானே இவர் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக அவரை குறை சொல்லணும் தான் எனக்கு கேள்வி. நான் வேற ஒன்றும் இல்லை, ஆம்புலன்ஸ் மேலே கேஸ் கொடுங்க, இவர் இப்படி கொடுத்துருக்காரு, ஒரு வழக்கு போடுங்க. லைக் இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, எஃப்சி இல்லாத வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, நீ வழக்கு போடுங்க. ஃபண்டு வந்துட்டு இருக்குல்ல, மேலே பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா ஓரளவு என்ஜிஓஸுக்கு வரக்கூடிய ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற கார்பரேட்ஸ் கிட்டேருந்து ஃபண்டு வருதுன்னா நீங்கள் வழக்கு போடுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரட்டும், இடி வரட்டும், ரைடை விடுங்க, என்னென்னாலும் பண்ணுங்க. நீங்கள் அதாவது ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தீங்கன்னா லீகலாக உமாபதி அவர்கள் சொன்னது எல்லாமே ரைட்டு தான். அவர் வந்து உண்மையிலே ஆதாரங்கள் அவரை வச்சிருக்காரு, இவர் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாரு, எல்லாம் ஓகே. பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் லீகல் டைமில் தான் நான் சொல்கிறேன், பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் அது எப்படி நம்பகத்தன்மையாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். ஆனால் ரெக்கார்டிக்கலாக நானும் சொல்கிறேன், நானும் காணிக்கிறேன், பாலா அவர்களோட ஆம்புலன்ஸ் ஃபேக் தான். பாலா அவர்களுக்கு வந்து ஃபண்டிங் வெளியிலேருந்தும் வருது, காரணம் அப்படி வர்றதுனால தான் இந்த அளவுக்கு அவர் பண்ணுறாரு. அதே தாண்டி அவருக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு இந்த அளவு பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஃபண்டிங் வருது, என்ன அஜெண்டா வேணாலும் இருக்கலாம், கார்பரேட்ஸ் ஃபண்டிங் பண்ணலாம், என்ன அஜெண்டா வேணாலும் அவங்க நாளைக்கு புகுத்தலாம். கண்டிப்பா அவருக்கு நல்ல ஒரு மனசு இருக்குது. நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது என்னன்னா, உண்மையிலே பாலா எப்படிப்பட்ட நபர்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு 50,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. 50,000 சம்பாதிச்ச பாலா 10,000 மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்காப்ல. பாலாவுக்கு அது வந்து ஒரு லக்கா கிளிக் ஆயிடுச்சு. மக்கள் வந்து பாலாவை தூக்கி பிடிச்சிட்டாங்க, என்ஜிஓஸ் உள்ள வராங்க, பாலாவை யூஸ் பண்றாங்க. பாலாவை யூஸ் பண்ணி இருப்பினும் அவர் வந்து இருக்கிறது தான் பிரச்சனை. அதுதான் பப்பட்டு தான் வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன். பாலா ஒரு பொம்மை. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு நான் சொல்றேன். பாலா வந்து ஒரு 50,000 இல்லை 10,000 மக்களுக்கு செலவு பண்றாங்க. அந்த செலவு பண்ணது மூலமா என்ஜிஓஸ் உள்ள வராங்க. என்ஜிஓஸ் வேலை என்ன தெரியுமில்ல, 1 லட்ச ரூபாய் உள்ள வருதுன்னா, பணம் வருதுன்னா, அந்த 1 லட்ச ரூபாயில 50,000 அடிச்சிருவாங்க. மிச்சம் 50,000 உள்ளே இருக்கவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அதை விளம்பரப்படுத்தி இன்னும் 50,000 1 லட்சம் வர்றதுக்கான விளம்பரத்தை பண்ணி ஈர்த்து அந்த பணத்தை வந்து அதில் 50,000 அடித்து இந்த மக்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இதுதான் பாதி என்ஜிஓ பண்ணுற வேலை.
நம்ம ஊரில். அப்படி இருக்கிறதுனால இந்த என்ஜிஓ பாலாவை அன்னைக்கு பாலா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பாலா வந்து நடிக்கிறது மூலமாக இந்த ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து மக்களுக்கு மத்தியில் இன்னும் பாலா விளம்பரப்படுத்தி அது மூலமாக இன்னும் ஃபண்டிங் வரும்ல, கார்பரேட்ஸ் ஃபண்டிங் வரும், சிஎஸ்ஆர் ஃபண்டிங் வரும், மக்கள் ஃபண்டிங் பண்ணுவாங்க, அந்த ஃபண்டை என்ஜிஓஸ் வாங்குறாங்க, பாலாவுக்கு ஒரு ஷேர் என்ஜிஓக்கு ஒரு ஷேர் அப்படின்னு இருக்கட்டும். இதே அவங்களால வழக்கு போட முடியல, போட வேண்டியது தானே. நான் என்ன சொல்கிறேன், நான் பார்த்த மட்டும் மக்களோட பார்வையை நான் பார்த்த மட்டும் ஒரு புள்ள உயிரோடு இருக்குது. அந்த புள்ளையோட அம்மாவும் அப்பாவும் தாயார் 2 பேரும் பேசியிருந்தாங்க, அழுதுட்டு பேசினாங்க. அது எனக்கு ஸ்கிரிப்டடாக எனக்கு தெரில. ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் ஸ்கிரிப்டடாக எனக்கு தெரிஞ்சுது. ஆட்டோ கொடுத்த விஷயம், ஆம்புலன்ஸ் கொடுத்த விஷயம் எல்லாமே போலியே எனக்கும் தெரியுது. ஆனால் போலிங்கிற விஷயம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட விஷயம், அரசாங்கத்தோட விஷயம். அது அவங்களோட கையில் இருக்கட்டும். அதையும் தாண்டி லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்குள்ள லட்சணத்தில் இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காரணம் என்னென்னா, கரேஜில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வண்டி தான் கரேஜில் இருக்குது, மிச்சம் எல்லா வண்டியுமே ரோட்டில் ஓடுதா ஓடலையாங்கிறதையும் பாலா அவர்கள் தரப்புலேருந்து இன்னும் சொல்லலை. ஆனால் எந்த வண்டிக்குமே இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த வண்டிக்குமே ஃபிட்னஸ் வந்து எஃப்சி கிடையாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் பாலா அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்லலை. அந்த பையன் அதை பண்ணிட்டு இருக்காப்புல, பண்ணட்டும், வளர்ந்து வரட்டும். நாளைக்கு அஜெண்டா வந்து கார்பரேட்ஸுக்கு சாதகமான ஒரு அஜெண்டா வரும்போது மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, தகுந்த கண்டிப்பாக கொடுப்பாங்க. பாலா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக திரு பாலா அவர்களுடைய விஷயம், அதாவது என்னன்னா, இது உண்மையா பொய்யா திருப்பியும் சொல்கிறேன், ஆம்புலன்ஸ் ஃபேக்கு தான். அதையும் நான் வந்து பாலாவுக்கு ஜால்ரா போடுறதுக்கெல்லாம் நான் வரல. ஆனால் மக்கள் மத்தியிலேருந்து அவர் பண்ண ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து. ஒரு புள்ள உயிரோடு இருக்குங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் தகரடப்பா, ஆம்புலன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை நான் கண்டுக்கல. மக்கள் மத்தியிலேருந்து அவரோட பணி தொடரட்டும். ஆனால் வந்து சட்ட ரீதியாக அவர் வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் ஃபேக்காக இருக்கிற பட்சத்தில் உமாபதி அவர்களுக்கோ உமாபதி இவர்களுக்கோ 2 பேருக்குள்ள விஷயம் அலிகேஷன்ஸ் வைக்கிறது வந்து சட்ட ரீதியாக நிரூபிக்கிற பட்சத்தில் அது இன்னும் சரியான ஒரு பதிலாக மக்களோட பார்வைக்கு இருக்குங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.